அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தொடர்ந்து நம்மளுடைய அந்த சிறிய பதிவில் நம்ம விரதங்கள் பற்றி கொஞ்சம் பார்ப்போமே. இது திதி சம்பந்தமான ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு திதி வருகிறது அல்லவா, அந்த சம்பந்தமான விரதங்கள். பிரதமை திதியில் செய்யப்படும் விரதங்களை பார்ப்போம். பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலோ அமாவாசைக்கு அடுத்த நாளிலோ செய்யப்பட வேண்டிய விரதம் சில உள்ளது. ஒவ்வொரு மாதமும் அந்த திதிகளில் செய்து ஒரு ஆண்டில் முடிக்க வேண்டும். அவற்றில் கார்த்திகை, சித்திரை ஆகிய 2 மாதங்களிலும் வரும் பிரதமை திதிகளில் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பிரதமை விரதம் இருப்பவன் அன்று பகலிலும் இரவிலும் உபவாசம் இருக்க வேண்டும். இறைவன் திருவுருவம் தங்க நிற மேனியோடு வலது கைகளில் ஜபமாலையும் சிறு கரண்டியும் கொண்டிருக்க வேண்டும். இடது கையில் கமண்டலமும் மறு உத்ராணியும் கொண்டு நீண்ட ஜடையுடன் விளங்க வேண்டும். பாயாசத்தை பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். இவ்வித விரதத்தை செய்பவன் இவ்வாழ்விலே செழிப்பை அடைந்து மரணத்திற்கு பின்பு சொர்க்கவாசத்தையும் அனுபவிக்கும் தகுதி உடையவனாக ஆகிறான் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஆனாலும் இப்போ நம்ம அவங்க சொல்லியிருக்கிற பகவான் உருவத்தை நம்ம எல்லாருக்கிட்டும் இருக்காதல்லவா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த உருவத்தை மனதிலே தியானம் செய்து நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரதமை திதியில் ஆரம்பித்து ஒரு வருஷம், பிரதமைக்கு பிரதமை, அதாவது அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வருகின்ற பிரதமையிலே நம்ம இந்த விரதத்தை மேற்கொண்டு வரலாம். இதே போல் இந்த விரத முறைகளிலே இந்த அக்னி புராணத்தில் ரொம்ப கடுமையான விரத முறைகளும் இருக்குது. சுலபமாக எல்லோரும் செய்யக்கூடிய வகையிலான விரதங்களும் இருக்குது. நம்ம இந்த சுலபமான முறைகளை பார்த்து அதையாவது நம்மால் செய்ய முடியுமான்னு பார்ப்போம். அடுத்து நாளைய பதிவில் தொடர்ந்து வரும் விரதங்களை நம்ம பார்ப்போம். மிக எளிமையான முறைகளில் உள்ள விரதங்களை இங்கே நான் படித்து காட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.